யாழ் மண்டல விண்ணலைவழி இணைப்பினில் இணைந்திட்ட சிந்தனை ஆற்றல் மிக்க சான்றோர் பெருமக்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்று நிகழ்வினுள் செல்வோம். இயற்கை என்ற சுத்தவெளியின் மகிமையை, பெருமையை, அதன் அறிவால் உருவாக்கப்பட்டு கருணையால் காக்கப்படுகின்ற அந்த பேரறிவை கருணையுள்ள பேரறிவு என்ற சிறப்பு தலைப்பினில் சிந்தனை வழங்கிட எம்மோடு இணைந்திருக்கின்றார் பேராசிரியர் மாலதி அம்மா அவர்கள். அம்மா அவர்களை ஓர் அறிமுகத்தோடு நாம் அழைத்திடுவோம். குமாரபாளையத்தைச் சேர்ந்த பேராசிரியர் மாலதி அம்மா அவர்கள் மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் கற்கநெறியோடு மனவளக்கலையிலும் MA முடித்துள்ளார். தற்பொழுது PhDயும் முடித்திருக்கின்றார். 1999 தன்னை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்ட அம்மா அவர்கள் 25 வருடங்களாக தொண்டாற்றி இன்பங்கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். 2008 குமாரபாளையம் அறிவுத்திருக்கோயில் திட்ட அலுவலர் பணியையும் சிறப்பாக ஆற்றி வருகின்ற அம்மா அவர்கள் ஆழியார் உட்பட அனைத்து மண்டல நிகழ்வுகளிலும் சொற்பொழிவுதனை ஆற்றி வருகின்றார். இத்தனை சிறப்புகளை உடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் மாலதி அம்மா அவர்களை இன்று எமக்கு கருணையுள்ள பேரறிவு என்ற சிறப்பு தலைப்பினில் சிந்தனை வழங்கிட அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. மாலதி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருவேணி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. என்னுள்ளிருந்து என்னை இயக்கியும் ஊக்கியும் என்னுள்ளிருந்து என்னை இயக்கியும் ஊக்கியும் இன்னருளை வழங்கும் தன்னருளை என்றும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆசான் அருட்தந்தை அவர்களை வாழ்த்தி வணங்கி, ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் இங்கு சூக்குவமாக எழுந்தருளியிருந்து இன்றைய சிந்தனையை சிறப்பாக நடத்தி தருவார்களாக என்று இறை அருளையும் குரு அருளையும் வேண்டி இன்றைய சிந்தனையை துவங்குவோம். மற்றும் இந்த சிறப்பான யாழ் மண்டல சிறப்பு சொற்பொழிவு நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் யாழ் மண்டல தலைவர் துணை பேராசிரியர் குழந்தைவேலு ஐயா அவர்களுக்கும், மற்றும் நிகழ்ச்சிகளை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பேராசிரியர் ரகுபாலா அம்மா அவர்களுக்கும், மற்றும் இன்று தவம் நடத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கும், இந்த சிந்தனையை நமக்கு வழங்குவதற்கு அருமையாக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பேராசிரியர் மாணிக்க வாசகம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த யாழ் மண்டல நிகழ்வுகளில் இணைந்து கொண்டிருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி இன்றைய சிந்தனையை துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கருணையுள்ள பேரறிவு. இந்த அற்புதமான இறையாற்றல், வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வலம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று மகரிஷி அவர்கள் இறைநிலையின் தன்மைகளை சிறப்பாக விளக்குவார்கள். அவற்றிலே வற்றாயிருப்பாக, பேராற்றலாக, பேரறிவாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த அற்புத இறை தன்மை பேரறிவாக எவ்வாறு இந்த பிரபஞ்ச இயக்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது என்ற உண்மையை சற்று நாம் அவ்வப்போது நினைவு கூறும்போதுதான் இறையாற்றலின் மேன்மையையும் தூய்மையையும் அதனுடைய உயர்ந்த தன்மையையும் உணர்ந்து நாம் அதுவாக மாறி அந்த நிலையிலே இறைத்தன்மையை, இறை உணர்வோடு நாம் வாழ்வை நடத்துவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும். அந்த வகையிலே அந்த பேரறிவின் தன்மைகளை நினைவு கூறுதல் கண்டிப்பாக நமக்கு அவசியம். நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் அதை நினைவு கூற வேண்டும். பேரறிவு என்றால் என்ன? இறைநிலையின் பேரறிவே
தத்துவத்தை தெளிவாய் எவராலும் மொழி மூலம் விளக்க முடியாது. அருட்தந்தை அவர்களுடைய கவி. இறைநிலையின் பேரறிவை தத்துவத்தை தெளிவாய் எவராலும் மொழி மூலம் விளக்க முடியாது. முறையாய் எப்பொருளும் இயங்குவதற்கு ஏற்ற உருவமைப்பு, குணம், காலம், ஒழுங்கமைப்பு எல்லாம் நிறைவாக தவறு இன்றி எவ்வியக்கம் அதிலும் நேர்மையோடு நிகழ்த்தும் ஒழுங்காற்றலே அறிவாம். அதாவது இறைநிலை ஒரு முனைப்பாகவும், குணமாகவும், காலமாகவும், ஒழுங்கமைப்பாகவும் எல்லாம் நிறைவாக தவறு இன்றி, அருட்தந்தை அவர்கள் மிக அற்புதமாக கூறுகிறார்கள், மிக நிறைவாக சிறிது கூட பிழையின்றி எவ்வியக்கத்திலும் நேர்மையோடு நிகழ்த்தும் ஒழுங்காற்றல் தான் அறிவு. அதுதான் பேரறிவாக இருக்கிறது. மறைப்பொருளாய் அமைந்த இந்த மா அறிவுதனை நாம் மதிப்போடு இறைநிலையின் பேரறிவு என்போம். அப்போ மறைப்பொருளாக அமைந்திருக்கின்ற இந்த மா அறிவு, அதை மதிப்போடு நாம் பேரறிவு என்று அழைக்கின்றோம். இறைநிலையுடைய அத்துணை நிகழ்வுகளும் மிக சிறப்பாக மறைப்பொருளாக இந்த பிரபஞ்ச இயக்கங்கள் ஒவ்வொன்றிலும் எவ்வாறு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவு கூறுவோம். முதலாவதாக பூமி நமக்கு தெரிந்த உண்மைகள் தான், ஆனாலும் சற்று நாம் ஆழ்ந்து உணர்ந்து அதை சிந்திக்க வேண்டிய சிந்தித்தால் மிக சிறப்பாக இருக்கும். பூமி ஒரு நாளை ஒரு மணிக்கு சுமார் 1000 மைல் வேகத்தில் கிளம்பி கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிவோம். ஒரு நாளைக்கு 16 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பூமியை சுற்றி வர கலந்து வந்து கொண்டிருக்கிற பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். அப்போ நம் பூமியின் மீது மேகம் எவ்வளவு வேகம், ஒரு மணிக்கு ஒரு 100 மைல் தூரத்திலே நாம் ஒரு காரில் பயணம் செய்தாலும் அப்ப அதனுடைய வேகம் நமது உடலும் மனம் சார்ந்த அந்த வேகத்தை நாம் பயணம் செய்யும் போது உணர்கிறோம் இல்லையா? அப்போ நம்முடைய இந்த பயணத்தை நாம் அந்த பயணம் செய்து வரும்போது நமக்கு எவ்வளவு களைப்பு ஏற்படுகிறது, அந்த களைப்பையும் நாம் உணர்கிறோம். ஆனால் இந்த பூமியின் மேல் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தனை கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த நிமிடம் நாம் இந்த நொடி நாம் பூமியின் மேல் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். 1000 மைல் வேகத்தில் குறைந்து கொண்டிருக்கிற பூமியின் மேல் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சிறு அதுவாவது நாம் உணர்கிறோமா? இந்த பூமி சுழற்சியை நம்முடைய மனித அறிவால், மனிதனுடைய 6வது அறிவால் இந்த பூமியின் சுழற்சியை அதிர்வை 1000 மைல் வேகத்தில் எவ்வளவு அதிர்வு இருக்கும், அந்த அதிர்வை ஒரு புதியாக நாம் உணர்ந்துள்ளோமா? அப்போ இறைநிலை எவ்வளவு கருணையாக பேரறிவாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமியுடைய சுழற்சியை நாம் அறிய முடியாமல் இந்த 6வது அறிவை அமைத்துக் கொடுத்திருக்கிறது. அப்படி நாம் அதிர்வுகளோடு நாம் பயணம் செய்து கொண்டே இந்த பூமியில வாழ்ந்து வந்தோம் என்றால் அதனுடைய அதிர்வு நமது வாழ்வை அமைதியாக நாம் நடத்த முடியுமா? இந்த உடலுக்கு எவ்வளவு விதமான ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கும். அந்த சிரமங்கள் எல்லாம் சிறிது கூட இல்லாமல், இந்த அதிர்வுகள் இல்லாமல் 1000 மைல் வேகமுடைய இந்த பூமியிலே நாம் அமர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய கருணை செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் பூமி 1000 மைல் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய பூமியுடைய அமைப்பு அதனுடைய 72 பாகம் நீரால் சூழப்பட்டுள்ளது. அப்போ இந்த கடல் நீர் சூழப்பட்டுள்ளது. அந்த கடல் நீர் இந்த பூமியின் வேகத்தில் சுருளும் போது அந்த நீர் தெரிக்கிறதா? அப்ப புவியீர்ப்பு விசை என்ற மாபெரும் ஆற்றலால், இந்த புவியீர்ப்பு விசையினுடைய ஆற்றலால் தண்ணீருக்கு தோற்கடிக்கும் ஆற்றல் சுத்தவழியில் எப்படி இருக்கிறதோ அந்த தண்ணீருக்கு ஆற்றல் இந்த பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தியாக மாறி இந்த கடல் நீர் அத்துவையும் ஈர்த்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ கடல் ஓரங்களிலே அலைகளாக வரக்கூடிய அந்த சிறு அதிர்வுகளையோ மட்டும் கொடுத்து விட்டு இந்த பூமியினுடைய இயக்கம் அந்த நீரினுடைய தன்மையை எவ்வாறு விழித்து பிடித்துக் கொண்டிருக்கிறது, எவ்வளவு அதிசயம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போலதான் இந்த கடினமான பூமி நிலம் எவ்வளவு கெட்டி பொருள், பெரிய பால் இருக்கிறது, மழை இருக்கிறது, மண், அந்த மண்ணுடைய தன்மை, அந்த ஈரமான மண் கூட சூரிய வெப்பத்திலே காய்ந்து அடைந்து இவ்வளவு கடினமான தன்மையாக மண் அதனுடைய கெட்டித்தன்மையிலே சிறந்து விளங்குகிறது. அந்த மண்ணை இப்போ நாம் கைகளால் அதை இருக்க முடியுமா என்றால் முடியாது. கோடாரி அல்லது
ஏதாவது மண்வெட்டி என்ற கொண்டையினால் ஒரு செடியை வைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு விதையை நாம் விதைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மண்வெட்டியை எடுத்து ஒரு கோடாரி எடுத்து நமது பலம் கொண்டு இந்த மண்ணை நாம் ஓங்கி குத்தும் போதுதான் அதை பிளக்க முடியும். அல்லது கடப்பாறை கொண்டுதான் ஒரு ஓட்டைக்கு நாம் செய்ய முடியும். மிஷின் கொண்டு நாம் ஓட்டை போடணும். அவ்வளவு கெட்டியாக இந்த நிலமாகிய மண்ணானது இருக்கிறது, இயற்கையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் விதையை விதைத்து அதை மூடி மண்ணிட்டு அதில் காய்ந்து அது 2-3 நாட்கள் நன்றாக அடியில் இந்த மண்ணினுடைய அடியில் இருக்கிறது. அப்படி வெட்டிப்பட்ட அந்த நிலத்திலிருந்து தண்ணீர் நாம் ஊற்றாலும் அல்லது ஊற்றவில்லை என்றாலுமே அந்த உள்ளிருக்கிற விதையானது அதிலிருந்து வரக்கூடிய அந்த தண்டு மற்றும் 2 இலைகள் முதலில் வரக்கூடிய அந்த துளிர்கள் இந்த பூமியை கொண்டு அந்த 2 துளிகளோடு வந்து அந்த செடி வந்து இந்த விதையிலிருந்து வந்து விரிந்து நிற்கிறது. இது எவ்வளவு பெரிய அதிசயம்! மண்வெட்டி கொண்டும் கடப்பாறை கொண்டும் நாம் விளக்க வேண்டிய இந்த மண்ணை மெல்லிய ஒரு தண்டும் 2 இலைகளும் விதையிலிருந்து மிக எளிதாக இந்த பாறைகளையும் இறுக்கிய மண்ணையும் அதை விரித்துக் கொண்டு வெளியே வந்து நிற்கிறது. இது எவ்வளவு பெரிய அதிசயம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த மென்மையாக விரிந்து நிற்கும் அந்த மாயம்தான் என்ன? அந்த விதையில் இருக்கக்கூடிய அந்த பேராற்றல் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. பேரியக்க மண்டலம் பெரிதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். சீரியக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு, யார் இயக்க வல்லாரை துணையின்றி பேரன்பத்தை என்று மகர்ஷி அவர்கள் மிக அற்புதமாக அதனுடைய ஆச்சரியத்தை விளக்குகிறார். பேரியக்கம் மிக பெரிதுதான், ஆனால் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய், ஓர் இயக்கமாய் அந்த பிரபஞ்சம் முழுவதும் தன்னிருப்பது மாற்ற ஆற்றல் ஓர் இயக்கமாய் பிரபஞ்சம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இறைவனின் இறை நிலையின் இயற்கையின் உடலாக பேரியக்க மண்டலம், இந்த உடலாக பேரியக்க மண்டலத்தை தான் இவருடைய உடலாக நான் காண்கின்றேன். சீரியக்கங்கள் எல்லாம் இப்ப ஒவ்வொரு நாள் நடைபெற்று பார்க்கிறோம். பூமியினுடைய இயக்கம், இந்த இடையிலிருந்து வெளியேறக்கூடிய செடியினுடைய இயக்கம், இப்படி இந்த தீர்மையாக இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாம் பேரண்டங்கள் எல்லாம் உண்டு கொண்டிருக்கக்கூடிய இயக்க நிலைகள், இவற்றையெல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இப்படிப்பட்ட இயக்கத்தை முனையென்று இந்த பேரண்டத்தை இவ்வாறு மிகுந்த சிறப்பாக பேரறிவோடு இருக்க முடியும் என்று அருட்தந்தையர்கள் மிக ஆச்சரியமாய் சிந்திக்கிறார். அது போலதான் பனிக்குடத்தில் நீரில் உள்ள மீனை போல இல்லாமல் உயிரோடு வாழ், அதாவது நம்முடைய நாம் வந்து பூமியில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். ஆனால் இந்த அன்னையினுடைய பனிக்குடத்திலே நாம் வந்து அந்த குழந்தையாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பனிக்கூட நீருக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். அப்ப நீருக்குள்ள, அந்த பனிக்கூடத்தின் நீருக்குள்ள இருக்கும் போது ஒரு மீன் எவ்வாறு நீருக்குள்ளிருந்து சுவாசிக்கிறதோ அதை போல நாமும் பனிக்கூடத்துல ஒரு மீனை போலதான் உயிரினமாக அன்னையினுடைய கர்ப்பப்பையில நாம் இருக்கிறோம். ஆனா கர்ப்பப்பையிலிருந்து வெளியே வந்த அடுத்த நிமிடம் அப்படியே அந்த சுவாச நிலை என்பது மாறி சுவாசம் ஏற்பட்டு அந்த குழந்தை வந்து அழ ஆரம்பிக்கிறது. வெளியே வந்து மூச்சு இயல்பாக விடுகிறது. இதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது போலதான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களுமே எப்படி நாம் பனிக்கூடத்தில் தவமிருந்து தாயிடமிருந்து வேறாக பிரிந்து இந்த பூமியில் வந்து விழுந்த பிறகு அந்த இயக்கங்கள் எல்லாம் அது வரைக்கும் அந்த வளர்ச்சியினுடைய இயக்கங்கள் எல்லாம் அழுத்தப்பட்டு அமுக்கப்பட்டு இருக்கிறது. உள்ளே கொண்டு அடக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாம் இந்த பூமியில் அந்த காற்று சுவாசித்து அடுத்த வினாடி அதனுடைய நுரையீரல் இயக்கம், அந்த குழந்தையினுடைய மூச்சு இயக்கங்கள், இறுதி இயக்கங்கள் மிக சிறப்பாக நடைபெற்று அந்த குழந்தை அழுகையினுடைய அந்த அழுகை வந்த பிறகு அது இந்த பூமியின் இயக்கத்தோடு தன்னை ஆட்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புத நிகழ்வுகள் இருக்கிறது. இது ஒவ்வொரு உயிரினத்திலுமே நிகழ்கிறது. அந்த முட்டைக்குள் சிறிது காலம் ஒவ்வொரு உயிரினமும் முட்டையிலிருந்து பாலூட்டி உணவு தவிர முட்டைக்குள்ளிருந்து வரக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அந்த முட்டைக்குள்ள மிகப்பெரிய தவம் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய உடல் முழுமையாக வளர்ச்சி அடைந்த பின்பு இயல்பாக அந்த முட்டைகள் தானாக உடைந்து அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வெளியே வந்த உடனே அதனுடைய இயக்கம் தன்னுடைய தாயை தேடி அது வெளியே வருகிறது. ஒரு கன்று, ஒரு மாடு ஒரு கன்றை இடுகிறது என்று சொன்னால் இயல்பாக வெளியே வந்து விழுந்த பின்னே இந்த நில நடந்து அது தாயிரை தேடி வந்து உடனே அந்த அடுத்த நிமிடமே நடக்கிறது.
சொல்வார்கள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் மீன்களாக மீனாகட்டும் சரி, அல்லது வேறு உயிரினங்கள் எதுவாகட்டும் சரி, அம்மா வந்த உடனே வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க சொல்லுங்கம்மா. வளமுடன். உங்களோட சவுண்ட் கொஞ்சம் கேட்கறது குறைவா இருக்கு. கொஞ்சம் வாழ்க வளமுடன். இப்ப கேக்குதாம்மா? இப்போ ஓகே அம்மா, ஓகே. ஓ, நான் மைக்கு கொஞ்சம் கீழே இருக்கு. நன்றி. வளமுடன். எக்கோ ஐயா எக்கோ அடிக்குதுங்க மாலதி அம்மா. எக்கோ வருது உங்களுக்கு செட்டுல. அப்படிங்களாமா? செட்டில் இப்ப இங்கயா? பக்கத்துல பாருங்க, ஏதாவது செட்டில்னா ஹேண்ட் மைக் போட்டிருந்தீங்கன்னா எக்கோ வரும். கொஞ்சம் அதை ஐயா பார்த்து பேசுங்க. இப்ப கரெக்டா அப்படிங்களா? இருக்குதுங்க. இப்ப கரெக்டா இருக்குதுங்களாங்க ஐயா? இப்ப கரெக்டா இருக்குதுங்க. வாழ்க வளமுடன். சாரிங்கய்யா, சாரி. வாழ்க வளமுடன். அப்போ மிக சிறப்பாக அதனுடைய உயிரினங்கள் எல்லாமே வெளியே வந்து தன்னுடைய தாயை தேடி நடந்து அல்லது நீந்தி அது உடனே இது நடந்து தன்னுடைய வாழ்வை ஆரம்பிக்கிறது. இந்த அதிசயங்களை எல்லாம் நாம் சிறப்பாக சிந்திக்கிறோம். அதே போலதான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய செடி கொடி வகைகள் ஆயிரம் ஆயிரம் எத்தனை லட்சம் கணக்கான செடி வகைகள், கொடி வகைகள், பூமிகளில் இருக்கக்கூடிய பூச்சி இனங்கள், பறவை இனங்கள், விலங்கினங்கள், இப்படி ஒன்றா இரண்டா லட்சக்கணக்கான உயிரினங்கள் வகை வகையாக இந்த இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம உதாரணமாக இந்த அரிசி என்ற உணவை கொண்டு அந்த அரிசியிலிருந்து வகை வகையாக தோசை, இட்லி, இடியாப்பம்னு பல வகைகளை நாம் சமைத்துக் கொண்டிருக்கிறோம். அது ஓரளவுதான். அந்த நம்முடைய சிற்றறிவு இவ்வளவு அறிவுகளை வகைகளை படைக்கிறது என்று சொன்னால், அந்த பேரறிவாக இருக்கக்கூடிய இறை நிலையானது மிக அதிகம். பல்லாயிரக்கணக்கான செடி வகைகள், அதனுடைய அமைப்புகள், அதில் இருக்கக்கூடிய இலைகளுடைய அமைப்புகள், அதனுடைய நிறங்கள், அதனுடைய பழ வகைகள், பூக்கள், இப்படியாக பலவிதமான செடி கொடிகளின் அமைப்புகளை எல்லாம் நாம் அந்த பூக்களினுடைய அழகு, கனிகளுடைய நிறங்கள், அதனுடைய ருசிகள் எப்படி விதவிதமாக இந்த இயற்கை சமைத்து கொடுத்திருக்கிறது இந்த பேரறிவு என்பதை சிந்திக்கும் போது மிக மிக வியப்பாக இருக்கிறது. நாம் ஒரு கெமிக்கலாக ஒரு கலர் ஒன்றை நாம உருவாக்குறோம். ஆனா ஒரு மாம்பழமாக இருக்கட்டும் அல்லது வேறு எதுமான பழங்களாக இருக்கட்டும், அதனுடைய அந்த நிறம் அமைப்பு மிக 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 துல்லியமாக அந்த அந்த நிறத்தினுடைய தன்மை அப்படி பார்க்கும்போது எவ்வளவு அழகு. ஒவ்வொரு பழ வகைகளிலும் பூக்களிலும் அதனுடைய நிறங்களின் தன்மையும் அதனுடைய சுவையினுடைய தன்மையும் இறைநிலை எப்படி, அதாவது இறைவன் சமைத்து கொடுத்த உணவுதான் பழங்கள் என்று சொல்வார்கள். நாம இப்போ ஒரு அல்வா கின்றோம் அப்படின்னு சொன்னா அந்த அல்வாவுக்காக எவ்வளவு வேலைகளை செய்யறோம். அதற்காக அரைத்து அந்த மாவை அரைத்து போட்டு அதுல நாம சர்க்கரை எல்லாம் போட்டு அதற்காக அந்த கலர் வரணுங்கிறதுக்காக கெமிக்கல் கலர் போட்டு அதை நெய்ய நிறைய ஊற்றி அதை வந்து நாம கிண்டி அந்த அல்வாவோட டேஸ்ட் எடுத்து வாயில வைக்கிறதுக்கு நாம எவ்வளவு சிரமங்கள், நாம எவ்வளவு பொருட்களை பயன்படுத்துகிறோம். ஆனா அந்த அல்வாவை விட நாம் செயற்கையாக செய்யக்கூடிய அந்த இனிப்பு வகைகளை கூட இந்த பழங்கள், மா, பலா, வாழை, இப்படி பல வகையான பழ இனங்கள் இருக்குது இல்லையா, அந்த பழங்கள் எல்லாம் எடுத்து நாம் சுவைக்கும் போது என்ன ஒரு சுவை. இயற்கையான அந்த சுவைக்கு மிஞ்சிய சுவை ஏதாவது இருக்கிறதா? இறைவன் இயற்கை சமைத்து கொடுத்த உணவுதான் அந்த பழங்கள். அந்த பழங்கினுடைய தன்மையை நினைத்து பார்க்கும் போது, அதனுடைய வகைகளை சிந்தித்து பார்க்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் இருக்கிறது. பூச்சி இனங்களை எடுத்துக்கொண்டால் இந்த 8 காலுடைய பூச்சி, அந்த 8 கால்களோட பாத்தீங்கன்னா ஒரு லேசா பூச்சி மாதிரி அதோட கால்கள். அந்த 8 கால் பூச்சி உடனே நம்ம எடுக்கிறோம். அந்த பூச்சியினோட அமைப்பை பாருங்க, எவ்வளவு மிக நுண்ணிய அமைப்பு. அது அந்த கால்களை வைத்துக் கொண்டு நடக்கிற அந்த அந்த அழகு இருக்கிறதே, அதை உற்று நாம் பார்த்திருக்கிறோமா? எறும்புகள் எவ்வளவு வேகமாக ஓடுகின்றன. அந்த எறும்பினுடைய வேகம், சுறுசுறுப்பு, அந்த எறும்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன ஆண்டனா மாதிரி என்னுடைய உணர்கொம்புகள், அந்த உணர்கொம்புகளின் உணர்வை வைத்துக் கொண்டு அது எப்படி அந்த உணவை தேடி எவ்வளவு சுறுசுறுப்பாக, ஒரு சிறிய உயிரினம் தான், அதுக்கு இருக்கக்கூடிய சின்ன மூளை, அதுக்கு இருக்கக்கூடிய அது தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு சிறப்பாக அது சுறுசுறுப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், எவ்வளோ நம் கண்ணுக்கு தெரிந்து வாழக்கூடிய மிக நுண்ணுயிர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதோடைய வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன வைரஸும் பாக்டீரியாவும் செய்கின்ற வேலை இருக்கிறதே, நமக்கு உடல் நலம் பாதிக்கப்படும் போதும் சரி, அல்லது அந்த நிலையில அந்த வைரஸும் பாக்டீரியாவும் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு மனிதனுடைய உயிரையே பறிக்கக்கூடிய அளவிற்கு அந்த நுண்ணுயிரிகள் எவ்வளவு வேகமாக இயங்குகிறது. அப்ப இந்த தன்மைகளை எல்லாம் பார்த்து சிந்திக்கும் போது இயற்கையினுடைய பேரறிவு என்பது நம் அளவு கடந்த அப்பாற்பட்ட சக்தி. அந்த சக்தியினுடைய படைப்பும் அந்த சக்தியினுடைய ஆற்றலும் அனைத்துமே
மிகப்பெரிய ஒரு இந்த மனித அறிவால் விவரிக்க முடியாத மகர்ஷி அவர்கள் அந்த முதல் வரியில சொல்லுவாங்க, மனிதனுடைய அறிவால் இறைநிலையின் பேரறிவை தத்துவத்தை எவராலும் மொழி மூலம் விளக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேராற்றலாக பேரறிவாக இயற்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதே போலதான் கடல் நீர், இந்த மகர்ஷி ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. கடல் நீர்ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிக் பிரதேசம், அண்டார்டிக் பிரதேசம் போன்ற இருக்கக்கூடிய குளிர் பிரதேசங்களிலே எல்லாம் பனிக்கட்டியாக உறைந்து இருக்கும். அப்ப பனிக்கட்டியாக எது கட்டியாக இருந்தாலும் அது பொதுவான தன்மை என்ன என்றால், அது கெட்டி பொருள் என்றால் அது கனமானது. இப்ப கனமான பொருட்கள் என்ன பண்ணுவாங்க, கீழே தான் செல்லும். அப்ப ஆனா தண்ணீர் என்பது கெட்டிப்பட பனிக்கட்டியாக மாறுகிறது. அக்கட்டியாக அந்த பொருள் தன்னுடைய அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய கனத்தை இழந்து நீரிலே மேலே மிதக்கிறது. அப்போ அந்த கடற்பகுதிகளிலே அந்த பனிக்கட்டிகளாக பனிப்பாறைகள் எல்லாம் கடல் மேல் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த கடலின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்தால் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் அதன் அடியிலே மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த தன்மையை சிந்தித்து பார்க்கும்போது, அதனுடைய அமைப்பை சிந்தித்து பார்க்கும்போது, இறைநிலை எப்படி அந்த பனிக்கட்டிகள் கட்டியாகி அது இந்த கடலின் அடியிலே இருந்திருந்தால் அந்த உயிரினங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படும். இப்ப இயற்கையாக அந்த பனிக்கட்டிகள் தன்னுடைய கனத்தை இழந்து அது மேலே அடர்த்தி குறைந்து மேலே மிதக்க ஆரம்பித்து விடுகிறது அந்த பனிக்கட்டிகள். அப்ப அந்த கடலின் அடியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் மிக சிறப்பாக அந்த வெப்பம் கிடைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அதிசயம் தான். அதே போல குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடிய மிருகங்கள் எல்லாம், பனிக்கரடிகள், சீல்கள், பெண் குயில்கள், அதனுடைய தோளுடைய அமைப்பு, அது எப்படி அந்த குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி தன்மையை அதை ஏற்றுக்கொண்டு அதனுடைய வாழ்வை எப்படி நடத்துகிறது, அதற்கு தகுந்தமான அதனுடைய வாழ்வை இறைநிலை எப்படி 6 மாத காலம் உறக்கம், 6 மாத காலம் அதனுடைய விழிப்பு நிலை என்று அந்த அவ்வளவு மனிதர்கள் வாழ முடியாத அந்த குளிர் பிரதேசங்களில் கூட அந்த உயிரினங்கள் வாழக்கூடிய தன்மையை இந்த இயற்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இப்படியாக நாம் சிந்தித்து பார்க்க எண்ணறிய அதிசயங்கள். நமது உடலை எடுத்துக்கொள்வோம். நமது உடலை எடுத்துக்கொண்டால் இந்த கண்கள், இப்ப கண்கள் இருக்கிறது. இந்த கண்களை காப்பதற்கு அழகாக இமைகள். அப்போ ஒரு எலாஸ்டிக் பேக், நாம எப்படி ஒரு பொருளை பாதுகாப்பதற்கு ஒரு கவர் போடுறோம் இல்லையா, அது மாதிரி இந்த கண்களுக்கு பாதுகாப்பாக இந்த கண்களை நினைச்சா நம்ம திறக்கலாம், தேவையில்லைன்னா மூடிக்கலாம். ஒரு காற்று வீசுகிறது, அந்த காற்று தூசியோட வீசும்போது இந்த கண்களை விழாமல் பாதுகாக்கிறதுக்கு இயல்பாக நமது இமைகள் மூடிக்கொண்டிருக்கிறது. நாம விஞ்ஞானத்துல இன்னைக்கு மிக சிறப்பாக உச்சபட்சமாக நம்ம செல்போனுடைய அமைப்பு மிக என்னென்ன சாதிக்க முடியுமோ எல்லாவற்றையும் விஞ்ஞானத்துல சாதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவு சாதிக்கக்கூடிய இந்த விஞ்ஞான வளர்ச்சியில மனித அறிவால இந்த கண்களின் மேல் இருக்கக்கூடிய இமைகளை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்க முடியுமா? எவ்வளவு மெல்லிய தசைகள் அந்த இமைகள், அந்த கண்களை பாதுகாப்பதற்கு இயல்பாக மூடக்கூடிய தன்மை, அந்த மாதிரி ஒரு தன்மையை மனிதனால இந்த ஒரு இமைகளை உருவாக்க முடியுமா? இப்போ நாம காதுகளால என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நாம செல்போன்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த மைக்ரோபோன் போட்டிருக்கிறோம், ஹியர்போன் போட்டிருக்கிறோம். அப்ப இந்த காதுகள் எப்படி அமைப்பு, காதுகள் எப்படி கேட்கிறது? செவிப்பறைகள், அதாவது நமது உள்ளே காதுக்குள்ளே ஒரு மெல்லிய ஜவ்வு, அது செவிப்பறை. அந்த செவிப்பறையிலே நம்முடைய சத்தம் மோதி அதற்கு நமக்கு ஒளியாக உள்ளே உணர்த்தப்படுகிறது. அப்போ அந்த செவிப்பறை எவ்வளவு மெல்லியதாக இருக்கிறது. அப்ப அந்த செவிப்பறையை மனிதன் காக்க வேண்டும். அப்ப அந்த அமைப்பு, அந்த செவிப்பறை வேற எந்த இதிலும் கிழியாமல் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முகத்தினுடைய தலையினுடைய இரு பக்கத்திலும் உள்பக்கமாக அந்த செவிப்பறை அமைத்து, அந்த காதுகள் எப்படி நம்ம ஸ்பீக்கர் தான் இப்ப நமக்கு சவுண்டுக்கு நம்ம பயன்படுத்துகிற பொருள், அந்த ஸ்பீக்கர் போல நமது காது மடல்களை ஒரு ஸ்பீக்கர் போல ஒரு வடிவமைப்பை கொடுத்து நமக்குள்ள இருக்கக்கூடிய செவிப்பறையை மிக பத்திரமாக பாதுகாப்பாக இறைநிலை வடிவமைத்து கொடுத்திருக்கிறது. இப்ப சத்தம் ரொம்ப அதிகமா வந்தால் என்னமாகும்? தாங்க முடியாத சத்தங்கள், மிக பெரிய சத்தங்கள் வரும்போது செவிப்பறைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப உடனே நான் ஒரு தாங்க முடியாத மிகப்பெரிய சத்தம் வருகிறது, அப்ப நான் உடனே என்னுடைய காதுகளை அடைத்துக் கொள்வதற்கு நம்ம பஞ்சோ அல்லது துணியோ வேற எதையாவது வச்சு நம்ம கைகளை கொண்டோ மூடினா அந்த சத்தத்தை நாம காக்க முடியுமா அப்படின்னா அவசரத்துல முடியாது. அப்ப அந்த நிலைக்கு இந்த காதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவில ஒரு சதை இருக்கிறது பாருங்க. அந்த சதை எப்படிப்பட்ட அமைப்பு?
அந்த சதையுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா அந்த எலும்பு மெல்லிய எலும்பு, அதாவது அசைவு தரக்கூடிய எலும்புகளாக. இப்ப திடீர்னு சத்தம் வருது, நம்மளால தாங்க முடியல, என்ன பண்ணலாம்? இந்த மெல்லிய முக்கோண உடையில இருக்கக்கூடிய காது அருகில் இருக்கக்கூடிய இந்த எலும்பு சதை இந்த பகுதியை அழகா இப்படி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணோம்னா அப்படியே காது வந்து மூடிக்குது. அப்ப சத்தம் உள்ளே கேட்காத அளவிற்கு நமது காதுகளை இந்த செவி மடல்களுக்கு பக்கத்திலே இந்த முகத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த வடிவமைப்பை எவ்வளவு நுண்ணியமாக இறைவன் இந்த உடலை வடிவமைத்து கொடுத்துக்கிறான் என்று பாருங்கள். இப்ப கண்ணு காதுன்னு சொல்லி மேலோட்டமாக ஒரு சில உதாரணங்களைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த உடல் அமைப்பு உச்சியிலிருந்து பாதம் வரை 6,000 கோடி செல்களுடைய இயக்கத்தினுடைய அமைப்பு, நுரையீரல் இயக்கத்தினுடைய அமைப்பு, இதயத்தினுடைய அமைப்பு. ஒரு நிமிடத்திற்கு 72 முறை மூச்சை இழுத்து விட்டுக் கொண்டிருக்கிறோம். நாமா நமது மூச்சை விடுகிறோம், நாமா நமது இருதயத்தை இயக்குகிறோம். உடல் செல்களுடைய அத்துணை ஆற்றல்களும் ஒவ்வொரு நுண்ணிய இயக்கமும் இந்த சுத்தவெளியுடைய வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு என்ற இந்த சக்தியா இந்த தன்மைகள் எல்லாம் எவ்வளவு துல்லியமாக இந்த உடலை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்ச பேர் இயக்கம் மிகப்பெரிய இயக்கமாக கிரகங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் உருண்டு திரண்டு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அதிசயத்தை அது இறைவனுடைய உடலாக, இந்த பேரியக்க மண்டலம் என்பது இயற்கையினுடைய உடலாக நாம் பாவிக்கிறோம். அதை அப்படியே கொண்டு வந்து நமது உடலை கவனித்து பார்ப்போம். உச்சி முதல் பாதம் வரை இந்த உடல், இதில் இருக்கக்கூடிய செல்களுடைய இயக்கம், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள் உள்ள அப்படியே நம்ம தவத்துல நாம வந்து ஆக்னேய துரியம் சாந்தி என்று தவம் செய்கிறோம். இப்ப அப்படியே நமக்குள்ள பார்ப்போம். உச்சி முதல் பாதம் வரை நம் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், அந்த ஓட்டங்களுடைய நிலைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எவ்வளோ வேகமாக உள்ள ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? உள்ளுக்குள்ள இயக்கம், நாம தட்டுல இருந்து வாயில இருந்து தட்டுல சாப்பாடை எடுத்து வாயில போடுற வரைக்கும் நம்ம வேலை. உள்ள போனதுக்கு அப்புறம் அது ரசமாக, ரத்தமாக, கொழுப்பாக, எலும்பாக, மச்சையாக, சுக்கிரமாக எப்படியெல்லாம் உடல்களுக்குள்ளே மாற்றம் அடைந்து கழிவுகளாக, சிறுநீராக, மலமாக பிரிந்து சரியாக அது அங்கே நிறைந்தவுடன் அதை வெளியேற்ற உணர்ச்சி வந்து, இப்ப இந்த நேரத்துலதான் நான் வந்து சிறுநீர் கழிக்கணும், இந்த நேரத்துலதான் என்னுடைய கழிவு வெளியேறணும் என்று நம்மளால் நிர்ணயிக்க முடியுமா? இப்படி ஒட்டுமொத்த அதே போல நாம் உண்ட உணவில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் விட்டமின் ஏ, பி, சி, கே என்று தனித்தனியாக பிரிந்து, இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம் என்ற அந்த சத்துக்கள் எல்லாம் பிரிந்து இந்த உடல் இயக்கத்துக்கு பயன்பாட்டுக்கு வந்து எப்படி இந்த இயக்கம் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போ நமது உடலை போல மிக பெரிய அதிசயம் எங்கோ இருக்கிறதா? இறைவனுடைய பேரறிவு நமது உடலாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இறைநிலையினுடைய பேராற்றல் உயிர் சக்தியாக, காந்த சக்தியாக உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ நாம் இயற்கையே, இறைவனே பேரறிவாக இந்த உடலை வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக இங்கே நான் என்ற உணர்வு, அந்த உணர்வோடு நாம் வந்து வெளிவட்ட வாழ்க்கையிலே, அக வாழ்க்கையில் தான் இதை சிந்திக்க முடியும். ஆனா புற வாழ்க்கையிலேயே இந்த 5 புலன்கள் மூலமாக, அதாவது தோல், நாக்கு, மூக்கு, காது, இந்த 5 புலன்களும் வெளியே அலைந்து கொண்டே இருக்கும் போது இந்த இயற்கையினுடைய பேராற்றலை, பேரதிசயத்தை நம்மால் உணர முடிவதில்லை. அப்படி உணராத ஒரு நிலையிலே, மாயையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த இயற்கையினுடைய பேரறிவும் பேராற்றலும் எப்படி நமக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை அறிவதற்கும் இந்த அக உலகத்திற்குள் நாம் சென்று தவம் செய்து அந்த நுண்ணிய உணர்வு நிலைக்கு சென்று நின்று சிந்திக்கும் போது இயற்கை அப்போதுதான் இறைநிலையோடு இணைந்து நின்று இறை சக்தியை நாம் உணர முடியும், அறிய முடியும். நாம் அந்த நிலையிலே வாழ்ந்து முக்தியையும் பெற முடியும். அதாவது மகர்ஷி அவர்கள் வந்து அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். அதாவது நமக்குள் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படி என்று சிந்திக்கும் போது மகர்ஷி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா புகை வண்டியில முதல் பெட்டியில பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பணக்கார செல்வந்தர் பயணம் செய்வதை அறிந்து கொண்டு, அவர் நிறைய பணம் கொண்டு போவார் என்பதை தெரிந்து கொண்டு, ஒரு திருடனும் அதே பெட்டியிலேயே டிக்கெட் பதிவு பண்ணி அவர் கூடவே பயணம் செய்வதற்கு தயாராகிறான், அந்த பணத்தை திருடுவதற்கு. அவர் நிறைய பணம் வைத்திருக்கிறார். அப்ப அவர் பாக்குறாரு, எதிர இருக்கவன் திருடன் தான் என்பதை அவரும் ஓரளவுக்கு யூகிக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, ரொம்ப உஷாராக அந்த திருடன் முன்னாலேயே தான் கொண்டு வந்த பணத்தை எல்லாம் எடுத்து எண்ணிக்கொண்டே இருக்கிறார். திருடன் பாக்குறான். இப்ப எண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இந்த பணத்தை.
சரி இவரை எங்கேயாவது பத்திரமா வைக்கட்டும், நாம அப்படியே திருடன் மாதிரி காட்டிக்க கூடாது, இதை பார்க்க கூடாதுன்னு எந்திரித்து எழுந்து அவன் அடுத்த பெட்டிக்கு செல்வதை போல வெளியே சென்று விடுகிறான். சிறிது நேரம் கழித்து வந்து உட்காருகிறான். இப்ப செல்வந்தர் பாக்குறார், சரி இவர் வந்து என்ன பண்ணணுமே பண்ணட்டும்னு அவர் எந்திரிச்சு அடுத்த பெட்டிக்கு பாத்ரூம் செல்வதற்கு அவர் சென்று விடுகிறார். சென்று விட்டு செல்வந்தர் திரும்ப வருகிறார். திரும்ப வந்து பணத்தை எடுத்து மறுபடியும் எண்ண ஆரம்பிக்கிறார். இப்படியாக 2-3 தடவை நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு சிறிது நேரம் கழித்து பாத்தீங்கன்னா, இந்த திருடன் வந்து ஒவ்வொரு முறை அவர் வெளியேறும் போதும் இந்த பணக்காரர் இந்த பணத்தை எங்கே வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய பெட்டி, அவருடைய பை என்று எல்லாவற்றையும் சர்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த திருடனுக்கு எங்க பணம் வச்சிருக்காருன்னே தெரியல. இப்படியாக கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு. இந்த பணத்தை எடுத்து எடுத்து எண்ணி வைக்கிறாரே, ஆனால் இந்த பணத்தை எங்கே வச்சுட்டான்னு கண்டுபிடிக்கவே முடியலையே என்று அந்த திருடனுக்கு ஒண்ணும் தாங்க முடியல. சரி அவர்கிட்டயே கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நீங்க அடிக்கடி எடுத்து பணத்தை எடுத்து எடுத்து எண்ணிட்டு வைக்கிறீங்க, நானும் வெளியே போயிட்டு வரேன், நீங்களும் வெளியே போயிட்டு வரீங்க, ஆனா நான் ஒரு திருடன் தான், ஆனா இந்த பணத்தை எங்க வச்சிருக்கீங்கன்னே எனக்கு தெரியலையேன்னு கேட்கும் போது அந்த செல்வந்தர் ரொம்ப சிரித்து கொண்டே சொன்னாராம். அதாவது நீங்க எங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நான் உன் பணத்தை வந்து உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், நீ திருடன் என்னும் அப்படின்னு தெரியும், அதனால்தான் என் தலையணைக்கு அடியில் வைத்தால் ஆபத்து என்று பணத்தை உன் தலையணைக்கு அடியிலே நான் வைத்திருந்தேன் என்று பணக்காரர் பெருமிதமாக கூறுகிறார். அப்படித்தான் இறைநிலை இத்தனை தன்னை எங்கே மறைத்து வைத்திருக்கிறது. இந்த பிரபஞ்ச ஆற்றல்கள் அனைத்திலும் வெளியே எல்லா இடத்திலும் நிறைந்திருந்தாலும் இறைநிலை முழுமையாக நமக்குள்ளே, தனக்குள்ளே, நம்முள்ளே மிக ரகசியமாக ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இது மகர்ஷி அடிக்கடி இதை கூறுவார்கள். அப்ப எதற்காக ஒரு மனிதன் கடவுளை தேட வேண்டும்? இப்படியே கடவுளை தேடாமல் உணராமல், இறைவனை உணராமல் நாம் வாழ முடியாதா என்று ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கும் ஒரு அழகான சிறிய கதை. பாக்தாத்திலே சுல்தான் ஒருவர் இருந்தார். அந்த சுல்தான் அல் ரசீத் என்று சொல்லக்கூடிய ஒரு சுல்தான் இருந்தார். அவர் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை செய்தார். அந்த அரசர் என்ன செய்தார் அப்படின்னா, தன்னிடம் இருக்கக்கூடிய கலை பொருட்கள், நகைகள் மற்றும் விலையுறந்த ஆடைகள் எல்லாவற்றையும் வைத்து ஒரு கண்காட்சி நடத்துகிறார் அந்த அரசர். அதெல்லாம் மக்கள் எல்லாம் வந்து கண்டு ரசிக்கட்டும் என்று அதற்கு அனுமதி கொடுக்கிறார். அப்போ மக்கள் எல்லாம் திரண்டு வந்து அந்த கண்காட்சியை, அரசனம் எடுக்கக்கூடிய இந்த விலையுறந்த பொருட்கள் எல்லாவற்றையும் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது திடீரென்று அந்த சுல்தான் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். என்ன அறிவிப்பை கொடுக்கிறார் அப்படின்னா, யார் யாருக்கு என்னென்ன பொருள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் தொடுங்கள், தொட்டால் அந்த பொருள் உங்களுக்கே சொந்தமாகும், அதை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்த உடனே மக்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். பாக்குற பொருள்ல எந்த பொருள் பிடிக்குதோ அந்த பொருளை எல்லாம் எடுத்துக்கலாம் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் அந்த பொருளை தொட்டு தொட்டு எடுக்கும் போது வந்தவர்கள் எல்லாம் விலையுறந்த பொருட்களை எல்லாம் எடுத்து செல்கிறார்கள். மக்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அப்போ ஒரு அடிமை பெண் ஒருவர் நின்று கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த சுல்தான் வந்து அரசர் பீடத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த பெண் மெதுவாக சென்று சுல்தானையே தொட்டு விடுகிறார். சுல்தானை தொட்டு விடுறால் அப்ப அந்த சுல்தானும் அந்த அரச பீடமும் அவளுக்கு சொந்தம் என்பதுதான் இங்கே பொருள். அந்த பெண்ணின் அறிவு கூர்மையை கண்டு வியந்த அரசன், நீ இந்த நாட்டுக்கு அரசனான என்னையே தொட்டு விட்டாய், இனிமேல் இந்த நாடே உனக்கு சொந்தம்தான் என்றும் கூறிவிடுகிறார். இப்ப இந்த கதையை நாம் சற்று மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்க்கும்போது, நாம் இறைவன் வழங்கக்கூடிய மிக சிறந்த விஷயங்கள், அனுபவங்கள், இது எல்லாம் வாழ்க்கையில நிறைய அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த இறைவனையே நாம் நமதாக மாற்றிக் கொண்டிருக்கும் போது வாழ்க்கை இன்னும் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். அப்ப இந்த மாபெரும் உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்வு என்பது மிக பெரியது. அதன் வெளியில் இருக்கக்கூடிய அந்த தன்மையானது ஆடம்பரமானது, ஈர்ப்புடையது, பல அதிசயங்களை வழங்கக்கூடிய, பல இன்பங்களை வழங்கக்கூடியதுதான். அந்த வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நாம் தொட்டு அடைய போகிறோமா, அல்லது நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக அதன் மையத்தில் இருக்கக்கூடிய கடவுளையே நாம் வந்து தொட்டு அதனுடைய அந்த நிலையிலே ஆனந்தத்தை அனுபவிக்க போகிறோமா? அந்த நிலையிலே வாழ்வேதான் கடவுள். ஆனால் அந்த வாழ்வில் இந்த ஆடம்பர பொருட்களை அனுபவிக்கக்கூடிய உல்லாசமான ஒரு மனிதனும் இருக்கிறான். நமக்குள்ளே புத்தர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும், அவர்களுக்குள் புத்தம் என்று சொல்லக்கூடிய இறைவனை உணரக்கூடிய புத்த தன்மை ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கிறது. இப்ப பெரும்பாலோர் வெளியில இருக்கக்கூடிய வியாபாரம், பணம், அதிகாரம், கௌரவம், அரசியல், குடும்பம், புலனின்பம் என்று எல்லாவற்றையும் தான் தேடி அதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் வாழ்வினுடைய மேலோட்டமான அம்சங்கள் தான். ஆனா கடவுள் இதெல்லாம் கடவுளுடைய கடவுள் என்ற அரண்மனையினுடைய வாசல்கள் தான் இந்த வெளியில இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே.
இவையெல்லாம் மீண்டும் அனுபவிக்க நமக்கு சலிப்பு ஏற்படும். மாறாக பேரின்பம் என்பது அந்த அரண்மனைக்கு உள்ளதான் இருக்கு. அங்கு உண்மையான வாழ்வு இருக்கிறது. அங்கே வெறுமனே நாம சாப்பிட்டு கொண்டு குடித்துக் கொண்டு திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மேலோட்டமான வாழ்வு இருந்தாலும் நாம் நமது அந்த உள்முகமாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றி நாம் நினைப்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. ஆனால் ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர்கள் கடவுளை பற்றியும் அடுத்த உலகத்தை பற்றியும் ஆஹ் அதை பற்றியெல்லாம் அவர்கள் அடுத்த உலகத்தை பற்றி சிந்திப்பதை கொஞ்சம் நிறுத்திவிட்டு உள்முகமாக தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார்கள். அப்போ எல்லா செயல்களிலும் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் இறைவன் நடத்தக்கூடிய அந்த அற்புதத்தை நாம் விழிப்புணர்வோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி விழிப்புணர்வோடு நாம் சாப்பிடுவது அல்லது தண்ணீர் குடிப்பது அல்லது இன்பங்களை அனுபவிப்பது கூட நாம் அந்த விழிப்பு நிலையோடு இறைவன் நமக்குள் இயங்குகிற தன்மையோடு உணர்வோடு இறைவுணர்வோடு செய்யும் போது நம்முடைய வாழ்வே தவமாக மாறிவிடுகிறது. அப்ப வெளிச்சுற்றில் இருக்கக்கூடிய அந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய மனதின் இயக்கத்தை அவ்வப்போது நிறுத்தி உள்முகமாக உள்மையத்தில் இருக்க நாம் பழகி கொண்டால் நம்முடைய உள் மையத்தில் அக வாழ்க்கையில் இறைவனோடு இணைந்த வாழ்க்கையில் இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். உலகத்திலும் கடவுளிடமும் வாழ்வும், இந்த உலகம் என்பதும் கடவுள் இறை தன்மை என்பதும் நம்முடைய வாழ்வு என்பதும் இந்த மூன்றுமே ஒன்றுதான். உலகம் வேறு எங்கும் இல்லை, நம்ம உள்ளே இருக்கிறது. இறைவன் வேறு எங்கும் இல்லை, நம் உள்ளே இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வில் எல்லாவற்றிலுமே இறைத்தன்மை இருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்போ தாங்க முடியாது, இப்ப மனுஷனுக்கு தாங்க முடியாத ஒரு துன்பம் வருகிறது. நம்ம துன்பம் வாழ்க்கையில பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தாங்க முடியாத துன்பம் ஒன்று வந்தால் என்ன வரும் அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, வலி ரொம்ப தாங்க முடியாத மயக்கம் வந்துடுது. அப்போ அந்த தாங்க முடியாத மயக்கம் அந்த வலியை அந்த மனிதனுக்கு தெரியாமல் இறைநிலை அந்த மயக்கத்தை கொடுத்து மறைத்து விடுகிறது. அதை விட தாங்க முடியாத இந்த உடலுக்கு ஒரு துன்பம் வரும்போது மரணமே நிகழ்ந்து விடுகிறது. மரணத்தால் இந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டு இந்த உடலுக்கு அந்த வலியை சமாளிக்கக்கூடிய தன்மை இல்லாத போது மரணமே ஏற்பட்டு விடுகிறது. மரணம் என்பது என்ன? மரணம் என்பது ஆன்ம விடுதலை. அதாவது பல பிறவிகளாக இறைவனை நோக்கிய முழுமையை நோக்கிய ஒரு பயணத்தை இந்த ஆன்மா தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ பல்வேறு உடல்களை, ஏன்னா இது வரைக்கும் நம்ம கோடிக்கணக்கான பிறவிகளை எடுத்து வந்துவிட்டோம். இப்ப கோடிக்கணக்கான பிறவிகளிலும் ஒவ்வொரு பிறவியிலும் எப்படி நாம் தினமும் இது ஆன்மீகத்திலே சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான். ஒவ்வொரு பிறவியிலும் எப்படி நாம் தினமும் ஆடை அணிந்து கொள்கிறோம். அப்ப இந்த ஆடை அடுக்கானா மறுபடியும் கழட்டி போட்டு மறுபடியும் அடுத்த ஆடை, இப்படி தினமும் புது புது ஆடைகளை உடுத்துவதை போல இந்த ஆன்மா தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்கு இந்த உடலை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. அப்ப இந்த உடல் அதற்கான சக்தியை இழந்த பின்பு அந்த உடலிலிருந்து வெளியேறி மீண்டும் தன்னுடைய அடுத்த பயணத்திற்கு, அடுத்த இறைவனை நோக்கிய பயணத்துல அடுத்த உடலை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் எல்லாம் ஆன்மீகத்துல சொல்லுவோம், ஆன்மா அழிவதில்லை, இந்த உடல் தான் அழிகிறது. அப்ப இந்த ஆன்மாவினுடைய பயணம் இறைநிலையிலிருந்து வெளியே பல பிறவிகளையும் தாண்டி இந்த உடலுக்குள்ளே இப்போது அமர்ந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய நோக்கிய பயணத்தை நாம் எப்போதுதான் முற்று பெறச் செய்வது, எப்போதுதான் இறைவனை உணர்ந்து அவனாகவே மாறி முக்தி அடையும் போதுதான் இந்த ஆன்மாவினுடைய பயணம் நிறைவு பெறும். அது வரைக்கும் இது மீண்டும் மீண்டும் பிறந்து பல உடல்களை கடந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்ற உண்மையை உணரும் போது மரணம் என்பது என்ன என்பதற்கான இந்த ஆழ்ந்த விளக்கத்தை நாம் பெறும்போது, மரணம் கூட அந்த மரணத்தை சார்ந்த மனிதர்களுக்கு துன்பமாக இருந்தாலும் அந்த ஆன்மாவிற்கு அது ஒரு மீண்டும் எப்படி இன்று புதிதாய் பிறந்தோம் என்று ஒவ்வொரு நாளும் சூரியன் எடுகிறதோ அதை போல ஒவ்வொரு மரணத்திலும் ஆன்மா தன்னுடைய புது பிறவியை எடுத்துக்கொண்டு தனது பயணத்தை, இறைவனை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான உண்மை. அப்ப அந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் மரணம் என்பது ஒரு விடுதலை, ஒரு பயணத்தினுடைய அடுத்த தொடர்ச்சி என்ற உண்மையை நாம் இங்கே ஆழமாக தெரிந்து கொள்ளும் போது அந்த மரணம் கூட ஒரு ஒரு நிகழ்வாக, இறைவனுடைய ஒரு நிகழ்வாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை மனிதனுக்கு இயல்பாக வரும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த வகையிலே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அண்ட சராசரங்களின் இயக்கம் அனைத்தையும் நாம் சிந்தித்து பார்க்கும் போது அந்த இயக்கத்தோடு இணக்கத்தோடு ஒத்து போகும் போது, அதாவது இணக்கத்தன்மையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் அடாப்டேஷன் என்று சொல்லக்கூடிய இயற்கை விதிகளோடு நம்மை இணைத்து அதனோடு ஒத்து போகும்போது அது நமக்கு அது துன்பமில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். அப்ப
உண்மையில் நாம் அதை ஒத்து போகாமல், பிரபஞ்ச இயக்கத்தோடு ஒத்து போகாமல், தன்முனைப்பு கொண்டு சூழ்நிலையோடு பொருந்தாமல், இயற்கையோடு இணையாமல் வாழும்போதுதான் துன்பம் வருகிறது. அப்ப நாம் பல தவறுகளை உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, இயற்கையிலிருந்து விலகி நின்று பல தவறுகளை செய்துவிட்டு, ஆனா நாம ஒரு துன்பம் வரும்போது பழி யார் மேல போடுறோம்? இறைநிலை மேல போடுறோம், இயற்கை மேல போடுறோம். போட்டுட்டு அப்புறம் இறைவன் இப்படி எல்லாம் எனக்கு துன்பம் கொடுத்துட்டான் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அப்ப மனிதனுடைய அறியாமை, அறிவின் குறைபாடுதான் காரணம். அவனுடைய செயல்கள், முற்பிறவியினுடைய செயல்களுடைய தன்மை, இந்த பிறவியிலே நாம் வாழும்போது நம்முடைய 5 புலன்கள் மூலமாக அளவு முறை அறியாமல் செய்யக்கூடிய பிழைகளுடைய தன்மை, இதெல்லாம் தான் நமக்கு நோயாக வாழ்வின் துன்பம், பொருளாதார சிக்கல்கள் அனைத்துமே அந்த அறிவின் குறைபாட்டினால்தான் வருகிறது. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு நாம் இயற்கையோடு இயைந்து வாழ பழகி கொள்ள வேண்டும். வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும், ஒவ்வொரு நாளையும் இந்த பேரறிவோடு, இந்த சிற்றறிவை இணைத்துக் கொண்டு சிந்தித்து செயல்படும் போது வாழ்வினுடைய இன்பங்கள் தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த பேரறிவை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பேரறிவுக்கு 10 படிகள் இருக்கிறது என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். அந்த வரிகள்: பேரியக்க மண்டலத்தை தத்துவங்கள் 10ஆக விளங்கிக் கொள்வோம். பெரிய சுமை மனதிலிருந்து இறங்கிவிடும். மனம் அறிவாம் சிவமுமாகும். இந்த 10 விஷயங்களை முழுமையாக நாம் உணர்ந்து கொண்டால் ஒரு மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுமை இறங்கி மனம் அறிவாக மாறிவிடும், மனம் சிவமாகவே மாறிவிடும். இந்த 10 தன்மைகளை நாம் உணர்ந்து கொள்ளும் போது என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். ஓர் இயக்கமற்ற நிலை வெட்டவெளி இருப்பதுவே ஆதியாகும். வெட்டவெளிதான் ஆதியாக இருப்பாக இருக்கிறது. உள்ளமைந்த ஆற்றலே உருண்டியங்கும் விண்ணாகும். அப்ப அந்த சித்தொழியில் இருக்கக்கூடிய ஆற்றல் தான் உருண்டு இயங்கக்கூடிய விண்ணாக இருக்கிறது. அதில் எழுந்த நேரியக்க விரிவு அலை நெடு வெளியில் கலப்புற வான்காந்தமாச்சு. அப்ப அந்த அலைகள், அந்த விண் இயங்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய அலைகள் தான் வான்காந்தமாக இருக்கிறது. நிகழ்காந்த தன்மாற்றம் அழுத்தம் ஒளி சுவையாம் மனம் ஆம். அப்ப அந்த தன்மாற்றங்களாக, பஞ்சதன் மாத்திரைகளாக அழுத்தம் ஒளி சுவை மனம், 6வது அறிவுடைய மனமும் அங்கே தோன்றுகிறது. சீரியக்க சிறப்புகளை, விளைவுகளை உள்ளுணர்ந்தால் அது மெய்ஞானம். இந்த சீரியக்கமாக நடக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய, இறைநிலையினுடைய சிறப்புகளை, அது செயல்படும் போது வரக்கூடிய விளைவுகளை உணர்ந்து நாம் அதை தெரிந்து கொள்ளும் போது அதாவது உணர்வோடு ஒவ்வொரு செயலும் நம் தினமும் நடக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் தான். இந்த உடல்ல உயிரங்கி கொண்டிருக்கிறது. நாம் இந்த வாழ்வை காலையில சூரியன் எழுந்த உடனே எழுகிறோம், உணவு உண்கிறோம், ஓய்வெடுக்கிறோம், தொழில் செய்கிறோம். இப்படி நம்ம அன்றாட கடமைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா இயல்பாக நடக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் அந்த இயற்கை நடத்தக்கூடிய அந்த ஆற்றலை, பேரறிவை உணர்ந்து கொண்டு இருக்கும் போது, உணர்ந்தால் அது மெய்ஞானம். சிந்திப்போம், உணர்ந்திடுவோம், சேர்ந்திடுவோம் இறைநிலையோடு என்றும் எங்கும். அப்போ நாம் சிந்தித்துக் கொண்டே, உணர்ந்து கொண்டே, இறைநிலை உணர்வோடு, இறை சக்தியோடு சேர்ந்து இருந்து இயங்கிக் கொண்டு நமது வாழ்க்கையை அதோடு இயற்கையோடு இயைந்து வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது நமக்கு எப்போதும் இன்பம் மட்டும்தான். இந்த மனித இனம் என்பது மிகவும் பைத்தியக்கார இனம்னு சொல்றாரு ஹீபர்ட் ரீல்ஸ் என்று சொல்லக்கூடிய அறிஞர். கண்ணுக்கு தெரியாத கடவுளை வணங்குகிறான், ஆனால் கண்ணுக்கு தெரியும் இயற்கையை அழிக்கிறான். மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு? இன்று இயற்கையை நாம் பேரழிவாக இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத கடவுளை வணங்குகிறான், கண்ணுக்கு தெரியும் இருக்கக்கூடிய இயற்கையை முழுமையாக அழித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியல, என்ன அறியாமையில் இருக்கிறான் என்றால், அவன் அழிக்கும் இந்த இயற்கை தான் அவன் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கடவுள் என்பதை அறியாமல் இந்த இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஹியூபர்ட் ரீல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் கூறுகிறார். அந்த வகையிலே நாம் இந்த இயற்கையை, நமக்குள் இருக்கக்கூடிய இறை தன்மையை உணர்ந்து ரசித்து வாழும்போது இந்த வாழ்வு தெய்வீக வாழ்வாக மாறுகிறது. அறிவு அந்த நிலையிலே விரிந்து நிற்க வேண்டும். புரியாத தவத்திலே ஆழ்ந்து சென்று நாம் பிரபஞ்ச களத்திலே விரிந்து நிற்கும் போது, அறிவு விரிந்து நிற்கும் போது அந்த அறிவில் அவனேதான் நானாக இருக்கிறேன் என்ற உண்மையை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். பரவெளியாய் பறந்து விரிந்துள்ள பெரும் பொருளே
பற்றற்ற தெய்வம் என்று பற்றினேன் உணர்ந்தேன். மகர்ஷி சொல்றாங்க, பரவெளியாய் பறந்து விரிந்துள்ள பெரும் பொருள் அந்த பற்றற்ற தெய்வம் என்று நான் அந்த தெய்வத்தை பற்றி கொண்டேன், உணர்ந்தேன். சிரமமர்ந்து மன அலைச்சொல்லையை தீரமைத்த பேற்றால் பிறப்புடைய பேரண்ட சீரியக்கம் கண்டேன். தவம் செய்யும் போது மனலைச்சொல்லை குறைக்கும் போதுதான் இந்த பிறப்புடைய பேரண்டமானது சீரியக்கமாக எனக்குள்ளே எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் கண்டு கொண்டேன். நான் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூடுதலறம் நல்லியல்பு அறிந்தேன். இப்ப நான்கிற இந்த எல்லையில நான்கிறது இந்த நான் தான், இந்த உடல் தான் நான். இப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு குவளை ஒரு தண்ணீர் இருப்பதை போல இந்த மனித உடலுக்குள் இந்த குவளையில இன்று நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். நான் என்று சிக்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு எல்லை கட்டி கொண்டிருக்கிறோம் இந்த உடல் என்ற உருவத்துக்குள். அப்படி இல்லாமல் நான் நீயாய் இறைவனே இங்கே நானாக இருக்கிறது, நானே இந்த பிரபஞ்சமாக இறை சக்தியை எல்லாமுமாக இருக்கிறது என்ற பிரம்மஞான உணர்விலே ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும். இந்த நான்கிற எல்லையை உடைத்து, இப்ப நான்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உடலான்னு நினைக்கிறோம். அப்புறம் அடுத்த பற்று என்னன்னா குடும்பம். இந்த குடும்பம் தான் நான், என்னுடைய வாழ்க்கை துணை, என்னுடைய குழந்தைகள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த குடும்பம் தான் நான் என்று குடும்பத்தின் மேலே பற்று பற்று கொண்டிருக்கிறோம். ஒரு வாழ்வு என்பது, வாழ்க்கை என்பது தான், இயற்கை, சமுதாயம், இந்த மூன்று இணைப்பில் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று அருட்தந்தை அவர்கள் கூறுவார். அப்ப அந்த நான்கு நம் குடும்பம் என்றவர்களே சுருங்கி நாம் நிற்கிறோம். அப்படி அல்லாமல் நன்றாக ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் ஏற்றும் போது விரிந்து விரிந்து இந்த மனம் அறிவு நிலைக்கு மாறும்போது இந்த சமுதாயமே எனது குடும்பம், இந்த பிரபஞ்சமே எனது வீடு, இந்த பிரபஞ்சமே நானாக இருக்கிறேன் என்று மனதை விரித்து விரித்து எல்லை கட்ட நிலையிலிருந்து அந்த எல்லையில்லாத மெய்ப்பொருளோடு நம்மை இணைத்துக் கொள்ளும் போது அந்த நிலையிலேதான் இந்த பிரபஞ்சமே நானாக, இந்த சமுதாயமே நானாக நினைத்துக் கொண்டு அந்த உணர்விலே வாழும் வாழ்வுதான் தெய்வீக வாழ்வு, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி இணைந்த அந்த வாழ்வு. அந்த மன உணர்வை தவத்திலேயும் தத்துவத்தை உணர்ந்த மகரிஷியினுடைய பாதையிலே செல்லும் போது அந்த உணர்விலே வாழக்கூடிய நிலையை ஒவ்வொரு மனிதனும் அடைய முடியும். ஏன்னா மகரிஷியும் நம்மளை போல ஒரு மனிதராக பிறந்தவர் தான். அந்த ஞானத்தின் உச்சத்திலே அவர் கொடுத்த அத்துணை விஷயங்களையும் நாம் புதுசா எதையும் தவம் செய்து கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. மகர்ஷி ஏற்கனவே கொடுத்த அந்த விஷயத்துல அதை பயிற்சி செய்து அதை உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு அந்த நிலையில நின்று வாழ்ந்தாலே அந்த வாழ்வு மிக உயர்ந்த தெய்வீக வாழ்வாக, நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய வாழ்வாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மகர்ஷி சொல்றாங்க, நான் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூடுதலறம் நல்லியல்பு அறிந்தேன், கரம் குவித்தேன் நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று களங்கமின்றி நீ நானாய் விளங்கும் பேரறிவில். இறைவனே நானாக இருக்கிறேன், இயற்கை நமக்குள் நடக்கக்கூடிய இந்த பேரந்தியங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் தெய்வீக வாழ்வு வாழ்வோம் என்று கூறி, அதாவது 1000 விஷயங்கள் நமது மனதை ஆட்கொண்டு அல்லல்படுத்தலாம். வெளியில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார வாழ்வு, இந்த அரசியல், வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பல விஷயங்கள் நம்மை துன்பப்படுத்தலாம். ஆனால் அந்த ஆண்டவன் ஒருவனுடைய பேராற்றலையும் பேரறிவையும் உணர்ந்து கொண்டால் அனைத்து சூழ்களிலும் இருக்கக்கூடிய துன்பத்தை மனம் அடைந்தாலும் அதிலிருந்து இந்த உண்மைகளை உணரும் போது அதிலிருந்து சீக்கிரம் மீண்டு வெளியே வந்து ஆனந்த வாழ்வை ஒவ்வொரு மனிதனும் வாழ முடியும். ஆண்டவன் எனக்கு இந்த பிறப்பை அந்த இறைவனோடு இணைந்த வாழ்வு உடைய ஆனந்த வாழ்வை வாழ்வதற்கு தான் கொடுத்திருக்கிறான் என்ற உண்மையை உணர்ந்து தெய்வீக வாழ்வு வாழ்வோம் என்று கூறி, மீண்டும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும், எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டு இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் ரகுபாலம்மா அவர்களுக்கும், யாழ் மண்டல நிர்வாகத்தினர், தலைவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான ஒரு சிந்தனையாக பொழிந்து தள்ளிவிட்டீர்கள். அற்புதமான இந்த இறையாற்றல் பேரறிவாக எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவருமே நினைவு கூற வேண்டும் என்று அழுத்தி கூறிய நீங்கள், அந்த பேரறிவு என்றால் என்ன என்பதை ஒரு கவியோடு எமக்கு விளக்கத்தினை தந்து, அனைத்து தன்மாற்றங்களையும் அவை ஒவ்வொன்றும் எத்தனை வண்ணமாய் எத்தனை சிறப்பாய் படைத்திருக்கின்ற அந்த
இறையாற்றலினுடைய பேரறிவை எம்மால் வியக்காமல் இருக்க முடியாது என்று மிக அழகாக ஒவ்வொன்றாக எடுத்துக்காட்டி இந்த இயற்கையினுடைய அதிசயத்தை, அந்த விந்தையை சிறப்பாக எடுத்து கூறி, அது மட்டுமன்றி மனித உடலினுடைய ஒவ்வொரு உறுப்புகள் துல்லியமாக படைக்கப்பட்டிருக்கின்ற விதம், அதனுடைய இயக்கம், அதனை எல்லாம் யார் செய்வது? அந்த பேரறிவே செய்து கொண்டிருக்கிறது என்று அற்புதமான விளக்கம். இந்த இறைநிலையினுடைய அத்தனை அதிசயமும் மனிதனுக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் உள்முகமாக திரும்ப வேண்டும். அதுதான் பேரின்பம் என்பதை விளக்கி, இந்த பிரபஞ்ச இந்த இயக்கங்கள் அனைத்தோடும் எல்லோரும் ஒத்துப்போக வேண்டும். ஒத்துப்போனால் நாம் நலமே வாழலாம் என்ற விளக்கத்தினை கொடுத்து, பேரறிவினுடைய 10 படிநிலைகளை கவியுடன் விளக்கமாக தந்து, நமக்குள் இருக்கின்ற அந்த தெய்வீக தன்மையோடு நாம் ஒன்றிணைக்க வேண்டும். அந்த பிரமஞான உணர்வை ஒவ்வொருவரும் பெற வேண்டும். பிரபஞ்சமே நானாக உணர்ந்து வாழுகின்ற வாழ்வுதான் தெய்வீக வாழ்வு. அந்த தெய்வீக வாழ்வை அனைவரும் பெற வேண்டும். அதற்கு மனவளக்கலை எமக்கு சிறப்பாக உதவுகிறது என்று மிக அழகாக விளக்கத்தினை தந்த அம்மா அவர்களுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்பொழுது கருத்துரை வழங்குவதற்கு மாணிக்கவாசகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடனும் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக அற்புதமா பேசுனாங்க. அந்த அறிவு தான் இப்பொழுது 6வது அறிவா இருக்கிறதுங்கிறதே எல்லாம் 99 பங்கு மறந்துட்டாங்க. நம்ம தான் அதை ரிவ்யூ பண்ணி கொண்டாட வேண்டியதா இருக்குதுங்க. அப்புறம் நேத்து மாலதியம்மா ஒரு வரி ஒண்ணு சொன்னீங்க, ஞாபகம் இருக்குதா? ஆமாங்க ஐயா, சொல்லுங்கய்யா. நாங்களும் அப்படிதான் வகுப்படுத்தோம். ரொம்ப நாளா வகுப்படுக்கும் போது இறைநிலை திட்டமிட்டு எடுக்கப்பட்ட உருவம் 6வது அறிவாகிய மனிதன் அப்படின்னு தான் நானே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். பட் அறிவியல் அரங்க நிகழ்ச்சிக்குள்ள போது இறைநிலை திட்டம் போட முடியாது. திட்டம் போடுறதுக்கு அங்க ஒன்றும் உறுப்புகள் கிடையாது, உடலும் இல்ல குடலும் இல்ல. அது ஒரு இது ஒரு அதிர்வுல இருக்குது. அந்த அதிர்வு தான் கன்வர்ஷன் ஆகுது. அந்த கன்வர்ஷன் தான் 6வது அறிவா வருதுங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னதுனால, அப்ப இறைநிலை திட்டம் போட முடியாதுங்க. அந்த இறைநிலைங்கிறது இறைத்துகள் விண்ணா மாறுது. விண்ணிலிருந்து உணர்வு நிலைக்கு வரும் பொழுது திட்டமிட்டு செயலாம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கிறோம். ரொம்ப அற்புதம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை நாம் முதலில் துரிய நிலையில் வாழ்த்திடுவோம். இன்று எமக்கு கருணையுள்ள பேரறிவு என்ற தலைப்பினில் சிறந்த ஒரு சிந்தனையை வழங்கிய பேராசிரியர் மாலதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது உடல் நலம், மனநலம் வாழ்க வளமுடன். அம்மாவின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அருட்தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுங்களா? முதல்ல ரொம்ப சவுண்டுங்கம்மா. நினைச்சேன் என்னுடைய கம்ப்யூட்டர்ல ஏதோ பிரச்சனை ஆக்க வேண்டும். அதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு. சரி சரிங்கம்மா. இல்லையே. சரிங்க. ஓகே. அன்பர்கள், நீங்கள் உங்கள் மனதில் எழுகின்ற சந்தேகங்களை இப்பொழுது நீங்கள் அம்மாவிடம் கேட்டு தெளிந்து கொள்ளலாம். அல்லது அம்மாவுடன் கலந்துரையாட விருப்பம் என்றாலும் கலந்துரையாடி கொள்ளலாம். பாப்பு அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. முதல்ல ஒரு 5 நிமிஷம் தான் ஒரு இது எகோ ஆகிட்டு இருந்தது. அப்புறம் மாணிக்கவாசகம் சொன்னோன்னே நல்லா கிளியரா கேட்டுச்சுமா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்படியே கருணையுள்ள பேரறிவு ரொம்ப அருமை. எல்லாரும் மறந்துருக்கிறவங்களையெல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்துச்சுமா. அற்புதமா கதைகளோட நிறைய உதாரணங்களோட எடுத்து சொன்னீங்க. அது அந்த சுல்தான் கதையெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. இறைநிலையே அந்த அம்மா அவங்க தேர்ந்தெடுத்தாங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது அந்த கதை. அது போல நமக்கு துன்பம் வரும்போது நமக்கு மயக்கத்தையும் கொடுத்து அதுக்கு மேல துன்பப்படாம இறைநிலையே எடுத்துக்குது அப்படிங்கிறது அருமையா சொன்னீங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுமா. அதெல்லாம் அற்புதமா, ரொம்ப சிறப்புமா. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன்மா. பணி சிறக்கட்டும் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அன்பர்கள், வேறு யாராவது?